இது கண்ணாடி விட்டுக்கிறேன். வீட்டுல என்ன சாப்பாடு? மீன் குழம்பு, நண்டு, எறா, கொரவை மீன், பொய் பூரா பிராடு, கொரவை மீன், மட்டன், சிக்கன், அது நாக்கு. ஆமா, என்னடா நாக்குன்னா என்னடா? நாக்கு மீன் இருக்குடா, உரிச்சு பொரிக்கிறது. நீ ஒரு நாள் மீன் கடைக்கு வா, நான் மீனை பூரா காட்டுறேன். போய் சொல்லி அடிச்சு போடுவேண்டா. இருக்குடா, நாக்கு மாதிரி இருக்கும். நான் சொல்றேன் அது நாக்கு மீன், அவங்க வேற மாதிரியா சொல்லுவாங்க. கிளாஸ போடு, கிளாஸ போடு, ஸ்டைலா போடு. சீக்கிரம் கண்ணு தெரியாம போயிரு. அங்கே வர்றா எப்படி கண்ணு தெரியாத மாதிரி கிளம்பி என்ன கண்ணாடி இல்லையா? என் கண்ணு இல்லாம என்ன இருக்கு? அத போடாம பவர் கிளாஸ் கண்ணு கெட்டு போயிருக்கோண்டா. ஐயோ, அப்படி கூட சொல்றா. இருக்கிற கண்ணையும் கெடுத்து விட்டு போயிடாதீங்க. ஆமா. என்ன சாப்பாடு இன்னைக்கு? மட்டனா? அன்னைக்கு மட்டன். இங்க போய் எடுத்து சாப்பிட பாப்போம். அது ஆட்டுக்கறி, கோழிக்கறி, சிக்கன் வறுவல். சரி வா, இத பாப்பா கிச்சன்ல வாடா. இன்னைக்கு மட்டும் இல்ல உன்னை தொலைச்சிரும். வாடா போய் பாரு. இந்த காயத்ரி என்ன சாப்பிட்டு இருக்கோல? என்ன சிக்கனு மட்டனு அப்படி இப்படி நீங்க ஒண்ணையும் காணா? மீன் கறி திங்கிறதுக்குள்ளே பிறந்தது, அப்புறம் எப்படா கறி இல்லாம இருக்கு? நாளைக்கு கவுச்சி இல்லைன்னா இவன் திங்கிறானா? சாம்பாருடான்னு உடனே முக்கால் அழுகுறியா? மீன் குழம்பு மீனே வேணாமடா. வெள்ளி செவ்வாய்க்கு தலை எடுத்தாலும் கூட சாம்பார் தான். என்னது என்ன சோறு? ராணியம்மா டீ ஊத்திட்டு வா. சிக்கன் மட்டன்லாம் சாப்பிட்ட உடனே எனக்கு ஒரு கிளாஸ் காபி வச்சிருக்கணும். கரண்டி எடு. சாம்பார் அது நீங்க இட்லி தோசை குடுக்குறீங்க. சப்பாத்தி நைட்டு தாத்தா வாங்கிட்டு வந்தது இல்லையாமா? அப்பா வாங்கிட்டு வந்தானே, பூராமே சுட்டுட்டீங்களா? மாங்காய், உருளைக்கிழங்கு சாம்பார். உன் மாமியா சொல்லுது மாறி சாப்பிட்டானா சப்பாத்தி, முட்டை பொரியல், அது இது நண்டு. ஏய் ஏடா சம்பளம் வேலை போலையா? கிணத்துக்குள்ள பள்ளம், நீ எனக்கு செல்லம். யாரு கிளவியோட? டேய் குண்டுமணி குழம்ப கண்ணு வச்சா போறேன்டா. என்ன சொல்லுறா? என்னது குழம்ப கண்ணு வச்சிருவான்டா. சிக்கன் எல்லாம் திறந்து காட்டாத. இடிச்சு போடுவேன் கிளட்டிச்சிருக்கி. இல்ல இருக்கிற சாம்பார், முருங்கைக்காய், கத்திரிக்காய் போட்டு குடலை கூட்டு. ஏன் இந்த வயசுல போய் பேசுற? ஐர மீன் பொறிச்சு வச்சிருக்கேன், அது தெரியலையா? இங்கே போய் கடை இன்னைக்கு சடவுனால இங்கே படுக்க ஆரம்பிச்சு சொல்ல கிளவி. சிரிப்பை பாடுறா. ஏய் சிக்கன் இது பொறிச்சு வச்சிருக்கேன், ஐர மீன் பார்த்தையா இல்லையா? போய் போய் ஐர மீன் பொரியல். ஏய் சீனியரக்கா பொரியல் பொறிச்சு வச்சிருக்கு. ஐரமணி பொரியலா? அது ஐர மீனுடா. பொய் பேசாத மையே. உண்மைக்கா அது ஐர மீன். எங்க வீட்டுல இன்னைக்கு வெறா மீன் குழம்பு, நாட்டுக்கோழி. நேத்து இருந்து பழைய நேரத்தை முந்தாண்டாடா. ஏய் பழைய குழம்பா சாப்பிடுறோம் பாரு, கறி குழம்பு. உன்னே விடுவே கழுவி. ஏடா போன வாரம் வச்ச குழம்புன்ற சரியா பாரு. இவன் கிடைக்கா புழுகுனி. ஆமா நீ புழுவே வரு. அப்ப இது மாதிரி ஒரு புழுவே இல்லாத நண்பர்கள எந்த பொய் சொல்லாது. நான் பொய்யே சொல்ல மாட்டேன். அப்புறம் அங்க என்ன குழம்பு? சாமி கண்ணை கெடுத்து போடுவோம். உன் கண்ணை கெடுக்கத்தான் போய் சாமி கிளம்பி சிரிக்கி. காலையில எந்திரிச்சா பொய், முடிஞ்சா பொய். ஏமா காப்பி குடுமா? காப்பி கொடுங்க, அந்த சூட வச்சு கொடுக்க. சாப்பிட திங்க படுக்க. வாக்கிங் போறது எங்கடா போய் சொல்றீங்க? நீங்க சாப்பிட திங்க படுக்க. வாக்கிங் போறது இல்ல. வாக்கிங் ஒரு நாள் போனேன், ஒரு நாள் போயிட்டேன். ஆள் துணைக்கலாமா? நம்ம வாட்டுக்கலாமா? ஆறையா அடிக்க போறது மாதிரி போறது வாரதா இருக்கு. ஏன் அந்த சாயங்காலம் தான் வருவேன்டுதுங்க. காலையில போனாதான் நல்லது. 5 மணிக்கு நாய் கடிச்சு கூட போயிடாத. எப்ப? 5 மணிக்கெல்லாம் இல்ல, 6 மணிக்கு தான் போவேன். 5 மணிக்கு போய் சொல்றேன். கிடைக்க 5 மணிக்கு என் கூட வந்தானா லூசு புழுவனி போய். அதுக்கு முதல் சொல்லு
கரெக்டா 4:30க்கு நானும் ஐயச்சி இங்க இருந்தாலா போயிருவோம். 4:30க்கெல்லாம் போயிருவோம். அப்படியா? போயிட்டு 6:30க்கு கீழே வருவோம். 3 ட்ரிப்பு போவோம். இங்க இருந்து அந்த மீன் லாஸ்ட்டுக்கு போவோம். சரி. அதுல இருந்து லாஸ்ட்ல வந்து ஒரு சுத்து, திருப்பி லாஸ்ட்டுக்கு 2வது சுத்து, 3வது சுத்து, இதோட இப்படியே திரும்பி வந்துருவோம். என்ன 3 சுத்து எங்க சுத்துற? ஆனாடா 2 சுத்து அங்க வரைக்கும் போறோம். 3வது சுத்து இந்த நம்ம அம்மன் கோட்டை கேட் இருக்குல்ல, ஆமா, அதுல இருந்து இப்படியே வந்து இப்படியே இறங்கிடுவோம். உடம்பு குறைஞ்சிருக்கா? அதான் ஒரு நாள் போனேன், என் மேல நல்லா கலகலன்னு இருந்து. இன்னைக்கு உன்னை இன்டர்வியூ எடுக்க ஒரு முக்கியமான ஆள் வரப்போறாரு. ஒரு ஆள் வரமாட்டேன்றாங்களே. நான் என்ன சொல்றேன், நீ என்ன சொல்ற? என்ன உன்னை இன்னைக்கு இன்டர்வியூ எடுக்க ஒரு மிகப்பெரிய சேனல்ல இருந்து ஒரு ஆள் வர்றாரு, பெரிய அதிகாரி. சரி, என்ன செய்ய? உன்னிட்ட பேச வர்றான், இன்டர்வியூ எடுக்க வர்றான். உன்னைய என்ன பேசணும்? என்ன பேசணுமா? அவங்க கேள்வி கேள்வி கேட்பாங்க, நீ பதில் சொல்லணுமா? கேள்வி கேட்பாங்கடா. என்ன கேள்வி கேட்பாங்க, அதுக்கு எப்படி அது என்னன்னா சாண்டா குடிக்க சொல்றியா? அந்த மாதிரிலாம் நீ ஜெயில வருவ. அதாவது போனி அவங்க பேர் என்ன சொல்லுவ நீ? என் பேர் கலா. குண்டு கலான்னு சொல்லணும். குண்டு கலான்னு சொல்லணும். அதுதான் மேட்ரு, குண்டு கலான்னு சொல்லணும். அப்புறம் ஊர் எந்த ஊர்னு என்ன சொல்லுவ? ஊர் எந்த ஊர்னு என்ன சொல்லுவ? என்ன சொல்லுவேன்? சொல்லு. ஊரு அவங்க கேட்பாங்க அப்படிலாம் கேள்வி. ஊர் என்னன்னு கேட்பாங்க. ஊர்ல பெரிய பெரிய ஆளுகளை கூட்டு வந்து என்ன கேள்வி கேள்வினா முழிக்கிறேன். அதே மாதிரி நான் கேட்கிறேன், இப்ப ரிகர்சல் எடுத்துக்க. நீ ஒவ்வொரு என்ன சொல்லுவ? சொல்லி தராங்களே. ஊர் எந்த ஊர்னா என்ன சொல்லுவ? எந்த ஊருன்னு கேட்டா, எந்த ஊருன்னு கேட்டா ஊமச்சோளத்துல இருக்கு. வெரி குட். அப்படி சொல்லக்கூடாது மையே, மதுரை ஊமுச்சோளம்னு சொல்லணும். மதுரை ஊமச்சோளம் அப்படி சொன்னா ஊரை பெரிய ஊரை சொல்லிட்டு ஊருன்னு சொல்லணும். மதுரை ஊமுச்சோளம் அப்படின்னு சொல்லணும். சரி, என்ன நீங்க ஒர்க் பண்றீங்கன்னா என்ன சொல்லுவ? வீட்டுலதான். அப்படி சொல்லக்கூடாது. நான் வீட்டுல இருக்கிறவள வீட்டுல இருக்கிற நான் டாக்டரா இருக்கேன், ஒரு இன்ஜினியரா இருக்கேன் அப்படி சொல்லுமா? ஏமாயே கஷ்டத்துல இருக்கேன். நான் டாக்டரா இருக்கேன், ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படி சொல்லு. நான் டாக்டரா இருக்கேன், ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்றேன் அப்படி சொல்லல. நர்ஸா இருக்கேன் பார்த்தாலே அவன் நினைக்க மாட்டான். அப்ப நர்ஸா இருக்கேன், நர்ஸா இருக்கேன் சொல்லு. நர்ஸா இருக்கேன் சொல்லு. நர்ஸா இருக்கேன். நர்ஸா இருக்கேன். ஊசி நல்லா போடுவேன், மாத்திரை மாதிரிலாம் திருடிட்டு வந்து வீட்டுல வச்சுக்கிருவேன். எல்லாம் சொல்லணுமா? சொல்லு. மாத்திரை திருடி வந்து வீட்டுக்கு உள்ளதுக்கு போட்டு சிரிப்பு போறேன் இன்னைக்கு. அந்த ஆட்டைக்கெல்லாம் நான் வரல. அப்புறம் உங்க வீட்டுக்காரர் என்ன விளக்கு என்ன சொல்லுவேன்? என் வீட்டுக்காரரு வானம் தோன்றாரு. என் வீட்டுக்காரர் டாக்டர் நான் சொல்லுவேன். இன்ஜினியர் சொல்லணும். லூசு. இன்ஜினியர் தான். இன்ஜினியர் என்ன வானம் தோன்றாரு? அதாவது கொத்தனார், வானம் தோன்று வந்து அவரு வேலை கொத்தனார் வேலை தானே அதுக்கு பேரு. அப்ப இன்ஜினியர் சொல்றதுக்கு பேரு இன்ஜினியர் சொல்லு. இன்ஜினியர். வீட்டுக்கார பேர் கேட்டா சொல்லுவேன் பழனி. ஐயா இன்ஜினியர்னு பழனின்னு சொல்லுவேன். பல சாட்டா சொல்லு. பல அப்படி சொல்லு. மலை பல இன்ஜினியர் அப்படின்னு சொல்லு. மலை இன்ஜினியர். பல இன்ஜினியர். பல இன்ஜினியர். மலையா? வாயில பட்டம் மலைன்னு தான் சொல்றேன். அப்புறமா சொல்லி தொலை. மருமகளை பத்தி கேட்பாங்க. இருங்க, மருமகளை பத்தி மருமக என்ன அவங்க நல்லா கவனிக்கலாம் என்ன சொல்லுவீங்க? அவளை வச்சு எடுக்கடா. இல்ல என்ன நல்லா பாத்துக்கணும் என்ன சொல்லுவ? கேட்பாங்க அவங்க நல்லா பாத்துக்கிறாங்களா என்ன சொல்லுவ? நல்லா பாத்துக்கிறாங்க சொல்லாதீங்கடா. அவ சித்திராவப்படுத்துறா, என்னை குடும்பப்படுத்துறா அப்படி சொல்லணும். சொல்லு. சித்திராவப்படுத்த குடும்பம் சொல்லு. சாமி என்னை சித்திராவப்படுத்திருக்காங்க, இந்த படுத்திருக்கேன் பாரு, வெளியே போட்டுட்டாளுங்க அப்படி. அதுதான் அப்படி சொல்லணும். நீ உள்ள படுக்க வைக்க மாட்டா, வெளியே போட்டுறாளுங்கப்பா. உன் மயம் நல்லா பார்த்தா என்ன சொல்லுவீங்க? என் மயம் கூட நான் கொஞ்சம் சுமாரா பாக்குறேன்ப்பா, பொட்டாட்டி பேச்ச கேக்குறேன். இதுதான் கரெக்ட். அப்புறம் கடைசியா முக்கியமான கேட்டு பேரன் மாஸ் மாதிரி நல்லா பார்த்தா என்ன சொல்லுவேன்? அம்மா பேசணும் இல்ல எனக்கு. அவன் எடுத்து அவ்வளவு பிரச்சனையே ஆரம்பம் நான் வெளியே கிடைக்கேன். இல்ல சொல்லணுமா? இல்ல அப்ப மாத்தி கூட சொல்லு. எப்படி சொல்லுவ? எப்பா 5 காசு குடுக்குறேன் இல்லப்பா, வீடியோ எடுக்கிறேன் எல்லாம் எடுக்கிறேன், அங்க ஒரு 10 காசு குடுக்குறேன் இல்ல. வேலைக்கு போனதுனே வேலைக்கு போக மாட்டேறியான், கத்திக்கிட்டே இருக்கேன், கத்தாத கொண்டு விடுவேன்றியான், மாத்திரை வாங்கி தர மாட்டேறாங்க. இந்த போட்டிருக்காங்க வாரு எப்படின்ட்டு. இப்பெல்லாம் நீ இன்னும் ஒரு லப்பர் சொம்பு கொடுத்துருக்காங்க. இப்பெல்லாம் நீ சொன்னேன்னாத்த உனக்கு வந்து ரஜினியோ கமலோ விஜயோ அஜித்தோ யாராவது பார்த்துட்டு உனக்கு அமௌண்ட் கொடுப்பாங்க, நிதி கொடுப்பாங்க. பாவம் குண்டுக்கலா ரொம்ப ஏழ்மையா இருக்கு அப்படின்னு சொல்லி உனக்கு கொடுப்பாங்க. ஏன்னா டாக்டர்னு சொல்ல வேணாம், நர்ஸு சொல்லுவேன். நர்ஸில் வேலையை எடுத்து தூக்கிட்டாங்க, மாத்திரையை கலாவந்துட்டு வந்தேன், எடுத்து வந்தேன், மருமகளுக்கு எடுத்து வந்தேன், அங்கே கண்டுபிடிச்சி ஹாஸ்பிட்டலில் கண்டுபிடிச்சி என்னை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க
இப்போ நான் அனாதையாக இருக்கேன் சார், எனக்கு யாராவது நடிகர் பார்த்து ஒரு 1 கோடியோ ஒரு 5 கோடியோ ஒரு 10 கோடியோ நிதி உதவி பண்ணால் என் குடும்பத்தை வச்சு நல்லா இருப்பேன். ஓடத்தான் 5 கோடி 10 கோடின்னு கேட்டு கலடி இவ்வளவு ஆசைப்படுறாளே, அப்புறம் எவன் வேலைக்கு வச்சுக்கிறேன்? சொல்றத கேளுமையே, நான் இல்லை இப்பெல்லாம் கேட்டாதான் 5 கோடி கேட்டாக்கூடாது. என்னத்தையும் ஒரு 5000 ஒரு 10,000 மாசம் அனுப்புங்க சாமி, நான் சாப்பிட்டுக்கிறேன். அது எடுத்து வந்து 5 கோடி பத்துக்கு ஓவரா ஓடட்டும் நினைக்கிறாங்க. ஏண்டா கேட்டாதே 5000 வந்து தொலைங்க, நீ 5000 500 வர எனக்கு சாகுற வரைக்கும் நான் 5000 அனுப்புறானே, அதே நான் பெருமையா நினைப்பேன். அப்போ ஒரே அமௌண்ட்டை வாங்கி செட்டில் ஆயிடணும் மாதிரி டக்குன்னு மாசம் மாசம் எதிர்பார்த்துட்டு கூடாது, டக்குன்னு வாங்கி செட்டில் ஆயிடணும். ஒரு ஓடி வச்சுன்னா இந்த மாதிரி பேங்கில் செட்டில் போட்டு நீ வந்து சட்டம் சந்தோஷம் சாமியா இருப்ப. நீ எல்லாம் எதுக்கு மாத்திரை வைக்கிற? மாத்திரை இல்லையே, இந்த தின்னுட்டு உட்காந்துருக்கேன். சொல்றேன், இந்த மாதிரி உன்னை இப்போ இன்ட்ரி எடுக்க வருவாங்க, அவங்ககிட்ட இதெல்லாம் நீ சொல்ற. இப்போ நான் சொன்னதா எப்படி அப்படியே சொல்லணும். மீசமணி சொல்லி தான் சொல்லிவிடக்கூடாது. வாய் என்ன நம்ப முடியல, சொல்லிவிடுவீங்க. சொல்ல மாட்டேன். மீசமணி வந்தானா வந்தேன், வரல என்று மீசமணி நான் ஆளை பார்த்து 1 மாசம் ஆச்சு ஷூட்டிங் போயிட்டாரு அப்படின்னு சொல்லுவேன். என்ன சொல்லுவேன்? மீசமணி வந்தாப்ல இல்லப்பா ஷூட்டிங். நான் கேட்குறேன், மீசமணி வந்தாப்லையா மேடம் உங்களை பார்த்தாப்லையான்னு கேட்பாங்க. என்ன சொல்லுவாங்க? வல்லசாமி ஷூட்டிங்க்கு போயிட்டான் அப்படி சொல்லணும். ரைட், கேட்டா சொல்லுவேன். ஆமா, அப்புறம் வேற என்னடா இருக்கு? காயத்ரி பேத்தி மாசு மாதிரி ஒய்ப்பு காயத்ரி நல்லா பார்த்துமா? கட் பண்ணுமா? காயத்ரி நல்லா உன்னை பாத்துக்கிறதா? காயத்ரி நல்லா பாத்துக்குருவா, மருமக தான் கொடுமைப்படுத்துறா. அப்படி சொல்லாத. காயத்ரியும் சித்திரவதை இதுதான் கரெக்ட். மருமகளோட சேர்ந்து இவ்வளவு மருமகளும் சேர்ந்துட்டு நீ சித்திரா 2 பேரும் அவ மாமியா மருமக சேர்ந்துட்டு அப்பதான் உனக்கு அமௌண்ட் வந்து கொட்டும். கொடுத்துக்கிறா. இந்த வீடியோ மட்டும் நம்ம இன்டர்வியூ எடுத்து போடுறோம், அது ரிலீஸ் ஆகட்டும். அடுத்து உனக்கு எவ்வளவு காசு வரும்? ரேஷன் கடையில வேண்டாம் அமௌண்ட் தூக்கிட்டு போனா ரைட்ல குடுக்குறீங்க. இல்ல அது வேற வேலையா? இவனு தான் உட்காந்துருப்பியா? கமாண்ட் என்னன்னு போடுறாங்க? கமாண்ட் போட்டோம்னா என்ன இவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? ரேஷன் கடையில நீ பருப்பை தூக்கிட்டு போயிட்ட, காலையில போட்டேஷனுக்கு நீ வரணும். அது கமாண்ட்ல சொல்றாங்களா? நீங்க களவாண்டையா? இவங்க விளையாட்டுக்கு எனக்கு போடுறாங்க. அப்படியா? அப்ப களவாண்டு இருக்க? சும்மா இருக்கிறவங்கள கலாண்டேன்ற அப்புறம் எப்படி அவங்க சொல்லுவாங்க? அவங்க அப்படி போடுறாங்க. எனக்கு இன்னைக்கு பாமாயில் என்னைய காணோம், இன்னைக்கு உன்னையத்தான் தேடி வர சொல்லி இருக்கோம். இருக்கு இதெல்லாம் நடைமுறையில சாத்தியமாயிருச்சு. உனக்கு இன்னைக்கு ஒரு ஆள் சாயங்காலம் வரும், அப்படி இன்டர்வியூ எடுக்க ஒரு முக்கியமான ஆளு, மரியாதை நடந்துக்க அவர்கிட்ட. அவர்கிட்ட மரியாதை நடக்காம போறேன். 5000 நம்ம கொடுக்கணுமா அவன் கொடுக்கணுமா? அவன் உனக்கு இன்டர்வியூ முடிச்சா உனக்கு 5000 கொடுப்பாங்க. இன்டர்வியூ முடிச்சா நீ 5000 கொடுப்பாங்க உனக்கு. இன்னைக்கு சம்பளம் இன்னைக்கு வாங்கி சுகர் மாத்திரை பேஸ் பண்ணி எல்லாம் வாங்கிக்க. என்னடா மாதிரி வேற என்ன மாதிரி? அவனுக்கு அக்கௌண்ட் போட்டுருவாங்க மையே. மாத்திரை அக்கௌண்ட்ல ஓடவாடா? மாத்திரை அங்க போய் வாங்கலையா? மாத்திரை நான் இங்க தானே வாங்குறேன். இங்க இவர்கிட்ட? யார்கிட்ட? இந்த மெடிக்கல் கார்ட்ட. ஓ அப்படியா? இந்த மெடிக்கல் அவர்தான் அன்பு மெடிக்கலா? சரி ரைட், அவர்கிட்ட தான் வாங்குறேன். காசு இருக்கிறப்ப கொடுத்துக்குருவேன், இல்லைன்னா கொடுத்துருவாரு. அப்படியா? இவன் மாறி தான் நல்லா சம்பாதிக்கல, இப்போ ப்ரொமோஷன் நிறையா போடுறான்ல. ஏன் வாங்கி தர மாட்டான் உனக்கு? எங்க வாங்கி தரேன்? நீ கேட்டா சொல்லிடு. அதாவது என் பேரையெல்லாம் இனி எல்லாரையும் குடும்பப்படுத்துறாங்க சாமி. இன்டர்வியூல சொல்லு, இனி எல்லாம் குடும்பப்படுத்துறாங்க, இன்னி நீங்க என்ன காப்பாற்றணும் அப்படின்னு அழுதுரு. அழு ஒரு அழுது அதனால பண்ணு அழு. என்ன எப்படி செய்யுது? வாய பாருங்க, நீங்க வாங்கறியா அழுது கட்டுறத? சொல்லுமா சொல்லு, சிரிக்காத. இது எப்படா படத்துல வாய்ப்பு வாங்கி கொடுக்கறது லூசுக்கு? அதே படம் சினிமாவுக்கு வந்து பிள்ளைய தூக்கிக்கிட்டு அழுன்றாங்க, சிரிக்கிறேன் நான் அந்த பிள்ளைய வச்சுக்கிட்டு. அவங்க என்னமோ ஒரு மருந்து மாதிரி வச்சிருந்தாங்க, 2 கண்ணுல வந்து தடை விட்டாங்க, அது பாட்டுக்கு தண்ணி வருது. அழுக மாட்டேன், தண்ணி வருது. செய்யுமா? 5000 வேணுமா? நம்ம வேணும்டா அங்க பார்த்து சொல்லுதான், எல்லாரும் கஷ்டப்படுத்துறாங்க சாமி அப்படின்னு சொல்லு. அழு அழு அழு. இதுல அழுகவா? இப்ப அழுது காமிச்சாலும் தெரியும், அடுத்து நம்ம கரெக்டா பண்ண முடியும். பண்ணு. ஐயோ சாமி, மாத்திரை வாங்க கூட காசு இல்ல, குடுங்களே, ரொம்ப கஷ்டப்படுறேன் சாமி. அப்படி பெருமைப்படுத்துறாங்க சாமி, செத்து போயிருவேன். சவுண்டு இது கொணட்டுற மாதிரி இருக்கு லூசு. என்னமாயே இப்ப திருத்தபுரம் அங்க இருக்குமே, உண்மையிலே கணினி வந்துச்சு, அதுக்கு சிரிச்சிருச்சு.
ஐயா அழுக வந்துருண்டா மணி. ஓகே மாயே. எத்தனை மணிக்கு சாயந்தரம்? சாயந்தரம் 5 மணிக்கு வரேன் இருக்காங்க. குளிச்சு குளிச்சு ரெடியாரு சரியா, நீட்டாரு. சேலாலே இதுக்கு சுடியார் போட்டு விடுறா. எப்படா கர்மா இது இந்த டிஷர்ட் பேண்ட் போடுற. டிஷர்ட் போடுற டிஷர்ட் பேண்ட் 2 பேத்தையும் அடிப்பே. அது என்ன ஜிம்மி ஜிம்மி போட்டுக்கிறா? நான் பட்டு சிலையா கூட கட்டிக்கிறேன். ஐயா அது நீ வந்து மாடர்ன் கேளு. அப்ப ஒரு கிழிஞ்ச சிலையா கட்டிட்டு கூட உட்காந்துருக்கேன். மையே இதுல மாடர்ன்ல அவங்க எதிர்பார்க்குற மாதிரி நீ நடந்துக்கிறேன்னா ஏண்டா அவங்க வந்து 5000 ரூபாய் சும்மா ஒரு 5000 ரூபா தவளக்கரையை வந்துட்டேன். தவணக்கார வந்தாரு 5000. அடுத்து தவணக்கார வந்தாரு 5000. நீ சொல்ல அழு இறங்கிக்கா, அதையும் மீடியால போட்டு விட்டுற போறாங்க. நீ அழு. ஏப்பா இன்னைக்கு வர்றீங்க நானே காசு இல்லாம சொல்ல மாட்டேன். ஏப்பா வர்றீங்க எதுக்கு நடிப்பறடி? ஏப்பா நானே காசு இல்லாம கஷ்டப்படுறேன். ஏண்டா சாமியால அப்படி வாரீங்க கடன் கேட்டு? நிம்மதியா தூங்க விட மாட்டேங்கிறடா. தூங்க விட மாட்டீங்களடா என்னைய? இது செக்ஸ் ஏடா சூப்பரா அடிக்குத மையே. நம்ம பண்ணிடுவோம். ஓகே மாப்பிள்ள நன்றி. மற்ற வீடியோ சந்திக்கிறேன். இந்த வீடியோவை பாருங்க நம்மள. இதுதான் அம்மாக்கு ரிஹர்சல். சாயங்காலம் இன்டர்வியூ இருக்கு. ஓகேவா? எல்லாம் பாய் சொல்லு. பாய். எல்லாரும் ஹெல்மெட் போட்டு எல்லாரும் டுர்ன்னு போகையில ஹெலிமீட்டர் போடுங்க, மாஸ்க் போடுங்க. முக்கிய மாஸ்க் போட்டு போங்க. ஓகே நம்மளே பாய் நண்பர்களே. ஓகே பாய்.